நீங்கள் பேசின ரெண்டு விஷயம் வந்து இட் ஹஸ் டச் த ரா நெர்வ் ஆஃப் டிஎம்கே டு பி ஃப்ராங்க். ஒன்று வந்து நீங்கள் மன்னராட்சின்னு சொன்னது. நம்பர் 2, ஒரு குடும்பம் ஒரு நிறுவனம் 4000 crores ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுது வித் பொலிட்டிக்கல் சப்போர்ட். நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஐ டோன்ட் யூ பி மோர் ஃபோர்த் கமிங். நீங்கள் ஒரு தொடக்கூடாத இடத்த நீங்கள் தொட்டுட்டீங்க. தட் இஸ் த பெர்செப்ஷன். அப்புறம் இதுக்கு பிறகு வந்து ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட் யூ பி இன் அ பார்ட்டி விச் இஸ் சப்போர்ட்டிங் டிஎம்கே? தொடக்கூடாத இடம், தொட முடியாத இடங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகங்கிறது வந்து எந்த விதமான கருத்தையும் நம்மளுடைய வரமுறைக்கு உட்பட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் உள்வாங்கிய கருத்துக்களை வந்து முக்கியமான ஆளுமை வந்து மகாத்மா காந்தி அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விவாதங்களோட ஒரு கருத்தியலை உருவாக்குவார். தன்னுடைய பிரச்சாரங்கள் மூலமா கருத்தியலை உருவாக்குவார். அந்த பிரச்சாரங்கள் தான் மக்களை வந்து சிந்திக்க வைக்கும். ஸோ அந்த பிரச்சார அமைப்பு முறையை வந்து நாம் வந்து உள்வாங்கிக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் தான் அதை நான் வந்து உள்வாங்கினேன். ஆக்சுவலாக அப்படி தான் நான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். நான் யார் பேரையும் பர்சனலாக சொல்லப்படும் ஒருத்தருடைய பெயரை சொல்லிட்டேன்னா அது வந்து மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு போக முடியாது. ஒரு கருத்தியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு இஷ்யூவை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்களை வச்சு நான் மேடையில் வந்து வேற ஒரு முக்கியமான இரிகேஷனில் வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படிங்கிற சொல்றதோட அவர் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத அவர் என்னால் பதிவு பண்ண முடியும். அவருடைய இண்டஸ்ட்ரி தட் இஸ் ரிலேட்டிவ். அவருடைய இண்டஸ்ட்ரி அவர் 30 வருஷமா வந்து பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரியை இது வரைக்கும் யாருமே அப்படி செஞ்சது கிடையவே கிடையாது. ஒரு நிறுவனம் வந்து 2021 டு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 21க்கு அப்புறம் எப்படி இருக்கு, இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறோம். அதிகாரத்துக்கு வராம இருந்திருந்தால் அந்த லாபமும் நீங்க சட்டப்படி சரின்னு சொல்லலாம். ஆனா மக்களுடைய பார்வையில மாரலி அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம், அறத்தின் அடிப்படையில் ஒரு தலைவனை எப்பவுமே தேர்ந்தெடுப்பாங்க. சட்டப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அறம் தான் மேடம் என்னதான் வந்து குற்றச்சாட்டு சொன்னாலும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அறத்தின் அடிப்படையில் உங்களுடைய நேர்மைகள் எங்கு இருக்குங்கிறது மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்தியா ஃபுல்லா மோடி அவர்கள் ஜெயிச்சா கூட தமிழ்நாட்டில் மேடம் ஜெயலலிதா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மோதியா லேதியான்னு முத கேட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் ஒரே லீடர் அவங்க தான். ஸோ அவங்க தான் அந்த கேம்பெயின் உருவாக்குனாங்க. அந்த கேம்பெயினோட பேஸை தான் நாங்கள் உள்வாங்கி 2019 திருப்பியும் ஆன்டி பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்து திருப்பியும் ஜெயிச்சோம். திருப்பி 21 அதை பேஸ் பண்ணி தான் ஜெயிச்சோம். ஆக்சுவலாக இல்லை, இப்போ பிஜேபி ஆபத்து தமிழ்நாட்டிலிருந்து நீங்க விட்டதுன்னு நீங்க நம்புறீங்களா? அவங்க ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், நான் சொல்லலை. இட் இஸ் நாட் மை வியூ. பிஜேபி ஆபத்து இல்லைன்ற அதை இங்கே நான் பேச விரும்பல. கோல் போஸ்ட் வேறன்னு சொல்றீங்களா நீங்க 26? கண்டிப்பா. அதாவது அதிமுகவுடைய திரு எடப்பாடி ஐயாவுடைய ஒரு முடிவை வந்து நீங்க வந்து முக்கியமா உற்று நோக்கணும். அதாவது 24ல் கடுமையா வந்து பிஜேபி வந்து முயற்சி பண்ணது கூட்டணிக்காக. நீங்க ஒரு நேரத்தில் வந்து பிஜேபி, பிஎம்கே, வாசன் சார் அவர்கள், பிரேமலதா மேடம் அவர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்தா மினிமம் 15 தொகுதி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை விட்டு எந்த அடிப்படையில் நீங்க இதை சொல்றீங்க? என்னுடைய பேசிக் சர்வே இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கப்ல சொல்றீங்களா? என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ல மினிமம் 10 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இது உங்க அசஸ்மென்ட்டா உங்க விருப்பமா? இல்ல, இவன விருப்பம் இல்ல. இந்த இதுல கண்டிப்பா 10 தொகுதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. தட் இஸ் நீங்க சொல்றது 2019 அலைன்ஸ் 2024ல சொல்றேன். அதுதான் 2024ல 2019ல இருந்த அலைன்ஸ் ஏடிஎம்கே, பிஎம்கே, சிஎம்டிகே, பிஜேபி இருந்திருந்தா they would have won 12 to 15 seatsன்றீங்க. மினிமம் 10 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். நம்ம 10 தொகுதி தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுகவுக்கு வந்து கூட்டணியே இல்லாம தனியா நின்னுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். பிஜேபி கூட நம்ம சேரவே கூடாதுன்னு ரிஸ்க் எடுக்கிறாரு திரு எடப்பாடி சார்.